சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மீள் எழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற துணைப்பொருளில் நாளைய தினம் தென்மராட்சி பூராகவும் இடம்பெறவுள்ள பூரண கடையடைப்புக்கும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக இடம்பெறுகின்ற கண்டன எதிர்ப்பு போராட்டத்துக்கும் தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் பூரண ஆதரவை கூட்டாக வழங்குவதோடு குறித்த போராட்டத்தில் எமது சமூக பொது அமைப்புகளின் அங்கத்தவர்கள் அனைவரும் முழுமையாக பங்கெடுப்பார்கள் என தென்மராட்சியில் இயங்குகின்ற சமூக பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் எமது மண்ணில் இடம்பெற்ற அனைத்து போராட்டங்களும் தென்மராட்சியில் உள்ள ஒவ்வொரு சமூக மற்றும் பொது அமைப்புகள் அனைத்தும் தனித்தனியாகவே எமது ஆதரவை தெரிவிப்பது வழமை. ஆனால் நாளை முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டமானது மனிதாபிமானத்தையும் எமது மக்கள் அனைவரது இலவச சிகிச்சை உரிமையையும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுவதால் தென்மராட்சியில் உள்ள அனைத்து சமூக பொது அமைப்புகளாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டாக ஆதரவு அறிக்கையை வெளியிடுகின்றோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே தென்மராட்சியில் உள்ள சிறிய வியாபாரிகள் முதல் பாரிய வர்த்தகர்கள் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகளும் பூரண பங்களிப்பை வழங்குவோம் என்பதை உரிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என அவர்களின் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஆதரவு வழங்கும் தென்மராட்சியின் சமூக பொது அமைப்புகள் சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் கழகம், கொடிகாமம் வர்த்தக சங்கம், தனியார் சிற்றூதி சேவை சங்கம், தென்மராட்சி முச்சக்கர வண்டி சங்கம், சாவகச்சேரி முச்சக்கர வண்டி சங்கம், கொடிகாமம் முச்சக்கர வண்டி சங்கம், கைதடி தனியார் கல்வி நிலையங்களின் ஒன்றியம், தென்மராட்சி கடத்தொழில் சங்கம், லிகோரியார் கடத்தொழிலாளர் சங்கம் சாவகச்சேரி, சிகை அலங்கரிப்பாளர் சங்கம் தென்மராட்சி, சலவை தொழிலாளர் சமாசம் தென்மராட்சி, சனசமூக நிலையங்களின் ஒன்றியம் தென்மராட்சி, கிராம அபிவிருத்தி சங்கங்களின் சமாசம் தென்மராட்சி, மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்களின் ஒன்றியம், பனை தென்னை கூட்டுறவு சங்க தொழிலாளர்களின் சமாசம், கமக்காரர் அமைப்புகளின் ஒன்றியம், சிறு தொழில் முயற்சியாளர் ஒன்றியம், குடிசை கைத்தொழில் மேம்பாட்டு இணையம், சந்தை வியாபாரிகள் சங்கம், சந்தை வியாபாரிகள் சங்கம் கொடிகாமம், நகர வரியறுப்பாளர் ஒன்றியம் சாவகச்சேரி, மீன்சந்தை வியாபாரிகள் ஒன்றியம் சாவகச்சேரி, மின்னியலாளர் சமாசம் சாவகச்சேரி, இளைஞர் கழகங்களின் சம்மேளனம் தென்மராட்சி, விளையாட்டுக் கழகங்களின் சமாசம் தென்மராட்சி, கால்நடை வளர்ப்பாளர் கூட்டுறவு சங்கம் தென்மராட்சி, தனியார் பேக்கரி உற்பத்தியாளர் சங்கம் தென்மராட்சி கிளை, உணவக உரிமையாளர் சங்கம் சாவகச்சேரி, முன்பள்ளி ஆசிரியர்கள் இணையம் தென்மராட்சி, உள்ளூர் பழமர உற்பத்தியாளர் சங்கம் கொடிகாமம் என்பன ஆதரவளிக்க முன்வந்துள்ளன. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனை, இந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் கொண்டு வந்துள்ள பிரச்சனைகள், அவருடைய முகநூலூடாக வந்த அந்த பதிவுகளூடாக வைத்தியசாலையில் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும், அனைத்து ஈழத்தமிழ் மக்களும் இப்படித்தான் எங்களுடைய வைத்தியசாலைகளிலே பிரச்சனைகள் இடம்பெறுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும், நாங்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட வேறு நேற்று கூட வேறு பிரச்சனைகள் கொண்டு இங்கே வந்திருந்தார்கள். இப்படி எங்களுடைய வைத்தியசாலை முடக்கப்படுகிறது, இதையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆகவே அனைவரும் இதிலே வந்து ஒரு ஒருமித்த கருத்தோடு இந்த வைத்தியசாலை இயங்க வேண்டும், சுயாதீனமாக இந்த பணிப்பாளர் செய்கின்ற இந்த வைத்தியசாலை அத்தியத்தை செய்கின்ற வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இங்கே வருகிறது 20-21 நாட்கள் ஆகின்றது. ஆகவே ஒரு 3 மாதமோ அல்லது ஒரு வருடமோ ஒரு கால அவகாசம் கொடுத்தால்தான் அவருடைய பணி சிறப்பாக அல்லது அவரால் பணி செய்ய முடியுமா முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே செய்கின்ற அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கவும். எங்களுடைய வைத்தியசாலை இந்த தென்மராட்சி பிரதேசத்தில் இல்லை, யாழ் மாவட்டத்திலேயே ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்து நீங்கள் பார்க்கின்றீர்கள். A9 கண்டி பிரதான வீதியிலே அமைந்துள்ளது. மன்னார் பூநகரி அந்த A32 பிரதான வீதியிலும் இலகுவாக போக்குவரத்து பாதையை கொண்டுள்ளது. வடமராட்சியில் இருந்தும் சரி, பலை ஆணையரிலிருந்தும் சரி, இங்காலே பூனரி முட்கொம்பன் போன்ற வன்னி பிரதேசங்களிலிருந்தும் சரி, இலகுவாக வந்து போகக்கூடிய மக்கள் வந்து சிகிச்சை பெற்று போகக்கூடிய ஒரு வைத்தியசாலை. ஆகவே இந்த வைத்தியசாலையினுடைய நடவடிக்கைகளை, பணிகளை திரும்ப மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரி எதிர்வருகின்ற திங்கட்கிழமை இந்த பிரதேச மக்கள், தென்மராட்சி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சுயாதீனமான ஒரு கடையடைப்பு போராட்டத்தையும் ஒரு
கண்டன எதிர்ப்பு போராட்டத்தையும் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக குழுமி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அல்லது கண்டன போராட்டத்துக்கான ஏற்பாட்டு பணிகளை செய்கின்றோமே தவிர இதற்கான பின்களத்திலே இருந்து வர்த்தக சமூகத்தினர், கல்வி சமூகத்தினர் மற்றும் பொது அமைப்புகள், பொது கிராமிய மட்டங்களில் இருக்கக்கூடிய சன சமூகங்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அனைவரோடும் கலந்துரையாடித்தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு இந்த வைத்தியசாலை முன்பாக அனைத்து பொதுமகனும், ஒவ்வொரு நோயாளி மீதும், ஒவ்வொரு மனித தன்மையோடு பழகக்கூடிய ஒவ்வொருவரும் மனிதாபிமானத்தோடு இந்த வைத்தியசாலை முன்பாக அணிதிரளுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நன்றி. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் எழுச்சிக்காக அணிதிரள்வோம் என்னும் தொனிப்பொருளில் அடையாள கடை அடைப்பும் கவன ஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது 8/7/2024 அன்று நமது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய ஆட்சியற்றத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற சதிகளை உடைத்தெறியவும் வைத்தியசாலையின் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் இடம்பெற இருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உண்மையிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுப்பதற்காக அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தென்மராட்சியில் உள்ள வர்த்தக சங்கங்கள், அதே போல பொது அமைப்புகள், பொதுமக்கள், நலன் விரும்பிகள் எல்லோருமாக இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய வைத்தியசாலையின், அதாவது ஆதார வைத்தியசாலையினுடைய தேவை பற்றியும் அதன் அந்த அபிவிருத்தி தொடர்பாகவும் எதிர்காலத்தில் ஒரு உயரிய நோக்கோடு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களுடைய வைத்தியசாலையினுடைய தேவைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையானது உண்மையிலே எங்களுடைய இந்த பகுதியினுடைய மக்களுக்கு, உதாரணமாக ஒரு நோயாளிகளுக்கு பலருக்கு இது அசௌகரியமாக இருக்கின்றது. நோயாளிகள் தங்களுடைய சிகிச்சைகளை அருகிலுள்ள சாவகச்சேரி வைத்தியசாலை பெற முடியாது. தற்போது யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு செல்கின்ற ஒரு அவல நிலை காணப்படுகின்றது. இந்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து வைத்தியர்களும் தயவு செய்து இந்த வைத்தியசாலையினுடைய பணிகளை மீள ஆரம்பிக்குமாறும் மக்களுக்கு உயரிய சேவையை வழங்குமாறும் கோரி இந்த எதிர்வரும் திங்கட்கிழமை காலையில் இந்த வைத்தியசாலையின் முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தென்மராட்சியில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மக்களும், இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொள்வதன் ஊடாக எங்களுடைய இந்த வைத்தியசாலையின் தேவைப்பாடை உயர் அதிகாரிகளுக்கும் அதே போல அமைச்சுக்களுக்கும் தெரிவிக்கும் நோக்கோடு இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகிறது.